இனி நம்ம பார்க்க போகிறது இந்த 2 டாபிக் பற்றி தான். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நீங்கள் செலவு பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற காசை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணாது. மணியோட பிக்கெஸ்ட்டு ரூலு ரொம்ப சிம்பிளுங்க. பே யுவர் செல்ஃப். உங்கள் சேல்ரி வந்த உடனே மந்த்லி 10 to 20% உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. செலவுலாம் போக மிச்சம் என்ன இருக்கோ அதை சேர்த்து வைக்கலாம்னு நினைக்காதீங்க. அது உங்களோட ரெஸ்பான்சிபிள் தான். அது உங்களுக்காக நீங்கள் பே பண்ணிக்கிற அமௌண்ட்டு தான் அது. உங்களால் முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டு கூட இன்னிலேருந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ஈவன் ஸ்மால் அமௌண்ட் கூட நமக்கு ஃப்யூச்சரில் பெருசாக ஹெல்ப் பண்ணும். ட்ராக் யுவர் மணி. உங்களோட மணி எங்கே போகுது, எப்படி செலவாகுதுன்னே நீங்கள் ட்ராக் பண்ணலைன்னா அதுதான் ப்ராப்ளமே. ஒன்ஸ் நம்ம மணியை ட்ராக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங்கே நம்ம அதிகமாக தேவையில்லாத செலவு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபோன்லேயே நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயே நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா மணி ட்ராக்கர்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஆப் இருக்குது, அதையும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.